வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக திருவாரூர் நகர பகுதியில் 2வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் நகரின் பிரதான சாலைகளில் மக்கள் நடமாட்டம் மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நேற்று காலை முதலே கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடியது திருவாரூர் நகர பகுதி. இந்த பகுதியை பொறுத்தவரை நேற்று காலை முதலே மழையானது கொட்டி தீர்த்த வண்ணம் இருக்கிறது. தற்சமயம் 2வது நாளாக கனமழையானது நீடித்த வண்ணம் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் அளவிற்கு நகர பகுதியில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 2வது நாளாக மழை தொடர்ந்து நீடித்து வருகின்றது. இதன் காரணமாக பெரும்பாலானோர் தங்களுடைய வீடுகளிலேயே முடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நீடிக்கிறது. மேலும் குறிப்பிட்ட பிரதான சாலைகளில் குறைந்த எண்ணிக்கையிலேயே மக்கள் நடமாட்டம் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 176 இடங்கள் மழை பாதிப்பு ஏற்படக்கூடும் என கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் மழை வெள்ளம் ஏற்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக அருகே இருக்கக்கூடிய நிவாரண மையங்களில் தங்க வைப்பதற்காக 255 இடங்கள் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து முகாம்களிலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் தயார் நிலையில் வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை நீடிக்கும் என்பதற்காக தற்போது தொடர்ச்சியாக அனைத்து துறை அரசு அலுவலர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 24 மணி நேரமும் கட்டுப்பாட்டு அறைகள் செயல்படும் எனவும் அதற்கான உதவி எண்களும் தற்போது மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே புயல் மற்றும் மழை பாதிப்புகள் ஏதேனும் இருந்தால் பொதுமக்கள் எந்நேரமும் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருவதன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவுவதோடு காற்றின் வேகமும் அதிகமாகவே காணப்படுகிறது. இதன் காரணமாக பிரதான சாலைகளில் மக்கள் நடமாட்டம் என்பது மிகவும் குறைந்து காணப்படுகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் நான் சுதன்.